இப்ப நூடுல்ஸ் செய்ய போறோம். சாப்பாடு கொண்டு வரோம் இல்ல வீட்டுல. இது இந்த இன்றைக்கு கேம்பிங் சமையல். போடுறேன். அதுக்கு பிறகு டேஸ்ட் டெஸ்டிங். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நான் வந்து எங்கட விட்ட இல்ல, பின்னேரம் இரவு. இப்ப வந்து ஒரு 8:30 ஆகுது. ஆனா பகலாத்தான் இருக்குறீங்க. இன்றைக்கு வந்து நான் என்னுடைய ஒரு சொந்தக்கார விட்ட வந்தேன். நான் இங்க டின்னர் ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்கள் வாரதுன்னு சொன்னா டின்னர் அதில் சமைச்சு வைக்க வேணும் திங்கக்கிழமை. ஆனா இங்க டின்னரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்தேன், களத்துல இறங்கிட்டேன். இப்ப நூடுல்ஸ் செய்ய போறோம். சாப்பாடு கொண்டு வரோம். சவுண்ட கொடுக்க கூடாது. சவுண்ட் கொடுத்தா அரண்டு தெரிஞ்சிடும். என்னன்னா வாராக்கள சாப்பாடு கொண்டு வரட்டாம். சைக்கோமென்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் நூடுல்ஸ் இங்க வந்த உடனே நான் களத்துல இறங்கிட்டேன். அவ்வளவு டயர்ட் இந்த திங்கக்கிழமை. இப்பதான் வேலையால வந்து அப்படியே இங்க வந்து நாங்கள் காணொலி எடுக்கிறோம். அதுல சரியான டயர்ட். பூக்கண்டு வர கெட்ட கேட்டுக்கு ஒரு சமையல் இல்ல, வீட்டுல ஒரு சாப்பாடு இல்ல, பூக்கண்டு வர வச்சு கிடக்குது. அதை வச்சு இங்க அதை வச்சு தூக்கி வச்சு போட்டு நாங்க ரங்க போறோம். என்னவோ எல்லாம் கிடக்குது. நான் எந்த பாட்டுக்கு எல்லாத்தையும் திறந்து இவ்வளவு தான் கிடக்குது. கிடக்குறத வச்சு சமைக்க போறேன். என்னன்னு தெரியல. கல்பா போய் நோ தேங்க்யூ, ஐ டோன்ட் வாண்ட். இப்போ நாங்கள் மரக்கறியல் வெட்டி இருக்கிறத வச்சு கோவா, முட்டை இருக்கு, தக்காளி பழம் இருக்குது, இது இந்த குடமிளகான்னு சொல்றதாக்கும் என்ன இது இருக்குது, என்னமோ ஒன்றையெல்லாம் போட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் இருக்கிறத வச்சு வாழைப்பழவும் இருக்கிறத வச்சு சமைப்போம். நானும் மாலவியும் தான் வந்த நாங்கள். ஓகே, முட்டைப்பட்டி நூடுல்ஸை அவிய போடுறோம். இது வந்து ஹோட்டோ வெங்காயம் வந்து நான் சில நேரத்தில் என்ன செய்யறது, உரிக்கிறதுக்கு பஞ்சியண்டா இப்படி கொஞ்சம் நடுவால முதல் வெட்டுவேன். வெட்டி போட்டு நாங்கள் இப்படி உரிக்கல கொஞ்சம் சுவமா உரிவரும். இந்த அவசர உலகத்தில் படபடன்னு செய்ய வேணும். பாதியா வெட்டி போட்டு தான் உரிக்கிறேன்னா கொஞ்சம் சுவம் மாதிரி. இன்னும் வெங்காயமும் பெஞ்சன் கேட்ட மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஆனால் நான் இருக்கிறத வச்சு சமாளிக்க போகிறேன். இன்றைக்கு நூடுல்ஸ் மாதிரி வருகுதோ இல்லாட்டி என்ன மாதிரி வருதோ தெரியல, பார்ப்போம். இங்கே ஏதாவது சாப்பாடு இருக்குமெண்டு பார்த்தேன், வந்தா ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ள திறந்தாலும் ஒன்றும் இல்லை, சமைச்சா தானே இருக்கிறது. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நான் வந்து ரைஸ் குக்கருக்கு போட போகிறேன். ரைஸ் குக்கருக்கு போட்டுட்டு சுடுதண்ணியாக ஊற்ற போகிறேன். இப்போ இதை வந்து இப்போ இல்லை கொஞ்சம் இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுவேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விடுவேன். கொஞ்சம் தான் விடுறேன். நான் கொஞ்சம் விட்டுட்டு என்ன, நான் அங்கால வந்து மிரக்கறி வெட்ட போகிறேன். எனக்கு நேரம் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கேன். அதால் ரைஸ் குக்கருக்கு போடுறேன். அது சண்டை வாட்டுக்கு வடிவாக அமைஞ்சிட்டு வரும். அப்புறம் அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி போட்டு வடித்து போட்டு நூடுல்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். பட்டரும் போடலாம் உங்களுக்கு, ஒலிவ் ஆயில் இல்லாட்டி கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் கொஞ்சம் போட்டால் ஒட்டாது நூடுல்ஸ். அதுக்காக தான் போடுறது. சுடு தண்ணி வச்சுட்டு அப்படியே அதுக்குள்ளே ஊற்றி விட்டா சரி. ரைஸ் குக்கரை ஊற்றி போட்டு அதை வச்சு விட்டா வெறும் அதுக்குள்ள பொங்கல், குலசாதம் எல்லாம் ரைஸ் குக்கருக்கு நான் செய்கிறது. அவசரத்துக்கு செய்கிறேன். நான் இஞ்சையும் அப்படி தொழிலை தொடங்கிட்டு நின்றைக்கு எல்லாம் டைமை சேவ் பண்ணணும். போட்டு நல்ல நேரத்தை போடுற வயிற்றுக்கு நல்லெண்ணெய். ஓகே, நூடுல்ஸுக்கு கோவா வெட்ட போகிறேன். அம்மா வெட்டி போட்டுட்டு ஓட வேண்டியதுதான். சட்டி ஒன்று தான்.
நான் வந்து ஒன்றும் புரும்பா செய்கிறது இல்லை, எல்லாத்தையும் இதுக்கே வெட்டி போடுவேன். வெட்டி போட்டுட்டு அப்படியே கழுவி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி வச்சு விடுவேன். மூடிட்டு எல்லாம் மரக்கறி எல்லாம் அவிஞ்ச உடனே நூடுல்ஸை கொட்டி பிரட்டுவேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் உண்டா போடுவேன். Did you wash it? Anytime wash பண்ணுவேன். வாஷ் பண்ணி போட்டு மூடி போட்டு அப்படியே கொட்டி விட்டா சரி. பச்சை மிளகாய் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முறைப்பு தேவை. ஏதோ போட்டு வெட்டி அடிச்சு நேரம் போச்சுது, பொறுமை இல்லை எனக்கு. இது இந்த இன்றைக்கு கேம்பிங் சமையல். கேம்பிங்கில் சமைப்போம் வெட்டி கொத்தி, அத மாதிரி தான் இன்றைக்கு சமையல். இப்படி சின்ன நாவட்டைக்குள்ள அது அவியும் வடிவா. இது வந்து ஃப்ரீசருக்கு தான் இருந்தது. நான் இல்லை எல்லாம் வெட்டி போட்டு கழுவி போட்டு அதுக்கு மூடி வச்சு விட்டாவோ. ஆனால் எனக்கு இது இந்த இதுகள் மச்சம் எல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. இப்போ மரக்கறி சாப்பிடத்தான் எனக்கு விருப்பம். இருந்தாலும் இவைக்கு பிள்ளைகளுக்காக மச்சம் எல்லாம் போடுறது. சிக்கன் ஹோட்டோக்கோ அண்டு சொல்லுவீனா என்னமோ உண்டு. ஹோட்டோ சிக்கன் ஹோட்டோ. கொஞ்சம் பெருசாக ஸ்கொயராக வெட்டி போடப்போம், கலர்ஃபுல்லாக தெரியட்டும் நூடுல்ஸுக்கு. இது வந்து உண்மையிலேயே சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்ற மிரக்கறி தான். புரோக்கலி என்னோட ஃபேன் பேர். அதை அவிச்சு விடையில் அடிச்சுட்டு தான் நீங்கள் போட்டு உப்பு பட்டர் போட்டுட்டு நூடுல்ஸோட சாப்பிட்றதான். ஓகே, எல்லாத்தையும் உண்டா போட்டுட்டேன். இவ்வளோத்தையும் கழுவ போகிறேன். பாருங்க, இப்ப வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. ரைஸ் குக்கர்ல போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் விடவே நல்லா அவிஞ்சிடும் நூடுல்ஸ். ஊற்றி போட்டு வடிவான ஒரு ஸ்டீமர். எண்ணெய்ங்க இதுதான் ரெசிபி ஒன்று கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கே தெரியாது. நான் சும்மா இருந்த மரக்கறியை போட்டு இப்படியே வச்சு செய்கிறேன். இதுதான் நூடுல்ஸ் இல்லை ரெசிபியோட. நோ, இது இல்லை. இதில் வந்து நான் பழமையாக கேரட் அதுகள் எல்லாம் போடுறேன்னா நீங்கள் அதுகள் இல்லை எங்கள் வீட்டில். ஸோ நான் இருக்கிறத வச்சு ஏதோ செய்கிறேன். கடுகு இருக்குது, அதனால் கடுகு போடுறேன். எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் கொதிக்க வச்சோன்னா கடுகு போடணும். கருவேப்பிலை கரைச்சிடும். என்ன சரியா பண்ணும். இந்த அடுப்பு வந்து ஹீட் கூடவாம். உங்களோட சத்தம் கேட்குதோ தெரியல. ஃபேன் போட்டு கிடக்குது. ஃபேன் போடாமலும் சமைக்கல. அது வீடெல்லாம் மணக்கும். உப்பையும் போட போகிறேன். இது பிங்க் சால்ட் தான் பாவிக்கிறதுங்க. உப்பை போட்டுட்டு
இப்படியே பிரட்டி போட்டு மூடி போட்டு விட போகிறேன். அவிஞ்ச உடனே தூளை போட்டு மஞ்சள் சொட்டு போட்டுட்டு அப்படியே பிரட்டி எடுக்க போகிறேன். அந்த மாதிரி வேறு பகுதி பண்ணினேன் இந்த சமையலை பார்த்து. முட்டை நான் வந்து வளமையாக வந்து அவிச்சு போட்டு வெட்டி போடுறேன். நான் அவிக்கிறதுக்கு எல்லாம் பொறுமை இல்லை. இன்றைக்கு நாங்கள் உடைச்சி போட்டு அப்படியே அதுக்கு ஊற்றி விட போகிறோம். ஒரு 4-5 முட்டை, முட்டை வந்து இங்கே பாருங்கோ, மூடி வச்சு விட்டேன். நான் ஒரு 6-7 நிமிஷத்தில் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. நல்ல ஒரு பதமாக இருக்குது. ஒன்றும் குழையே இல்லை. நிப்பாட்டணும், அன்பிளாக் பண்ணணும். இப்படி எடுத்து எப்படி அவிஞ்சு வந்துருக்கேன். இப்போ பாருங்க, வடிய வச்சிருக்கிறேன். என்ன மாதிரி அவிஞ்சிருக்கேன் பாருங்க. அந்த குளியல நல்ல பதமாக வந்திருக்குது. ஒலிவ் ஆயில் தான் விட்டது, உப்பும் போட்டேன். நான் சில நேரம் நான் வீட்டை செய்யக்குள்ள பட்டர், ஒலிவ் ஆயில் இல்லைன்னு சொன்னால் பட்டரும் போடுறேன். நான் நல்ல வடிவாக வந்துருக்கு. இனி அந்த நூடுல்ஸ் அந்த மரக்கறி அவிஞ்சோன்னா அதுக்கு ஹொட்டி பிறகு எவ்வளோ நட்ஸ் பாருங்க, அவிஞ்சு நல்ல வடிவா அவிஞ்சு வந்துச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு முட்டைக்கு நல்லா அடிக்கணும். அடிச்சு போட்டு இதுக்குள்ள ஊத்தினா சரி. தூளை போட்டுட்டு தான் ஊற்றணும். எப்படி இருக்கு? வடிவா இருக்குல்ல? இதுகளெல்லாம் தேவையில்லை, எல்லாம் போட்டாச்சு. எடுத்து வைக்கவும். இங்கே பாருங்க, இந்த கபர்ட் என்ன மாதிரி இருக்குன்றதை பாருங்க. இந்த கபர்ட் வந்து வித்தியாசம். இதில் வந்து மேலே இருக்கு, கீழே இருக்குது. இதில் நல்ல நிறைய இந்த கிச்சன் வந்து வித்தியாசமாக செய்திருக்கணும். நல்ல வித்தியாசமான இது. இஞ்சால வந்து ஜன்னல், அதுக்கு கிச்சனுக்கு ஜன்னல் இருக்கும். அது ஜன்னல் இருக்குது. இது வந்து ஃபேன். இங்கால எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். நாங்கள் எங்கட தொழிலை தொடங்குறோமோ இல்லையோ, இது வந்து டைமர் பண்ணி விட்டுருக்குது. அது டைமுக்கு எல்லா டஸ்ட்டுகளையும் எடுத்து கூட்டி துடைச்சி போட்டு தண்டை பாட்டுக்கு போய் நிற்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்குது. பாருங்கோ, அது தண்டை பாட்டுக்கு கூட்டும். மஞ்சள் தூள் போடுறேன். ஒரு சொட்டு போட்டேன். நான் கொஞ்சம் வடிவான கலர் வரும், அதுக்காக போட்டுனேன். தக்காளி பழம் ஒன்று கிடந்து பழதாகுதான். அப்போ தக்காளி பழத்தையும் வெட்டி போட வேண்டியதுதான். எல்லாத்தையும் இன்றைக்கு போட்டு ஏதோ விட்டா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நல்லா இருக்குது. வேற வழி இல்லை, உண்மையாக நல்லா இருக்குது. உண்மையாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா வித்தியாசமான இதாக இருக்குது. நீ அதை கொட்டிக்குள்ள அரைச்சாரு. இப்படிதான் நாங்கள் கேம்பிங்குக்கு போனால் லெஃப்ட் ஓவர் இது மரக்கறி எதுன்னு இருந்தா நாங்கள் வரையக்கில்ல வாரண்டி இப்படி செய்து சாப்பிட்றோம். நாங்கள் முந்தி எல்லாத்தையும் கொண்டா போட்டுட்டு பச்சை மிளகா போட்டேன்னா நான் எங்கட கறிக்கு போடுற தூள் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். அதோட வந்து பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன். நான் ஒரு இனிப்போடு ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது. அதுக்காக இந்த தூள் மனம் போகிறதுக்காக பிரட்டுறேன்.
புரட்டி போட்டு நூடுல்ஸை கொட்டணும். இதுக்குள்ள வந்து திருப்பி ரைஸ் குக்கருக்குள்ள நாங்கள் வந்து புரோக்கலியை வெட்டி போட்டு சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் பட்டரும் போட்டுட்டு வச்சிருக்கிறோம் அவியறதுக்கு. இந்த கொஞ்ச நேரத்தில் அவிஞ்சிடும். நல்லா அவிய விட தேவையில்லை. அவிஞ்ச உடனே அதையும் நூடுல்ஸோட வச்சு சாப்பிடலாம். எனக்கு புரோக்கலி விருப்பம் இல்லை, அதால நான் தனியாக நூடுல்ஸை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன். ஆனா நூடுல்ஸோட சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு புரோக்கலி விருப்பம். இந்த காட்டுங்க மாதிரி இந்த ரைஸ் குக்கர் இருக்கிறது தனியா சோறு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பொங்கல் அது இதுன்னு சொல்லி நான் நிறைய சமைக்கிறேன். நான் ரைஸ் குக்கருக்கு இங்கேயும் அந்த வேலை தான் நடந்தது இன்றைக்கு. என்னடா குயிக்கா முடிச்சு கொண்டு நாங்கள் இனிஸ்விலுக்கு பயணம் செய்ய போறோம். ஓகே பாருங்கோ, இப்போ அவிச்சு வச்ச நூடுல்ஸை இதுக்குள்ள கொட்டி கிளற போறோம். நூடுல்ஸ் ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. நைஸ். நான் என்ன பகுதி பண்ணினவேன் எல்லாரும் என்ன நூடுல்ஸ் பிள்ளையாண்டு நல்லா தான் வடிவா இருக்கு பாருங்க. வடிவு முக்கியம், சாப்பாடு வடிவு முக்கியம். சாப்பாடு நல்ல வடிவா இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா பொறுமையா நின்று செய்தா வரும். தேவையான அளவை எடுத்து போட்டு மிகுதியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கவும். ரெடி. ஏன்னா உங்களை சாப்பிட்டு காட்டணும். எனக்கு இந்த ஹொட்டோக்கு எல்லாம் விருப்பம் இல்லை, பிள்ளைகளுக்கு தான் விருப்பம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். டெஸ்டிங். எனக்கு இந்த ஹொட்டோக்கு எல்லாம் விருப்பம் இல்லை, வெஜிடேரியன் தான் எனக்கு விருப்பம். பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. எல்லாரும் நூடுல்ஸ் ரெடி, சுட சுட சாப்பிடலாம். இருக்கிறத வச்சு டேஸ்டா சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். என்னோட சேர்ந்து நூடுல்ஸ் செய்ய வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். வணக்கம், குட் நைட்.